மீசை வைத்த தோழர் நல்லகண்ணுவை நாம் யாரும் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. பெரிய மீசை வைத்திருந்தவர் அவர். திரையில் அந்த சிகரெட்டு துண்டுகளாலேயே அந்த மீசையை பொசுக்கி சித்திரவதைப்படுத்தியதற்கு பிறகுதான் அவர் மீசை வைப்பதில்லை. இடதுசாரி சிந்தனைகளுக்கும் வலதுசாரி சிந்தனைகளுக்கும் இடையிலே ஒரு மோதல் நடந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு வரலாற்று குறிப்பு. அமெரிக்கா அணுகுண்டு வைத்திருக்கிறோம், உலகத்தையே அழித்து விடுவோம் என்று சொன்னார்கள். ஒரு வைரஸ், ஒரு கோவிட் என்கிற ஒரு கிருமி உலகத்தையே அச்சுறுத்தியது. பெண்கள் என்றால் வீட்டை பார்த்துக் கொள்வதற்கும் பிள்ளைகளை பெறுவதற்கும் தான். பொது வாழ்வு உங்கள் வேலைகளை பாருங்கள். இப்போதும் குரல் கேட்கிறதா இல்லையா? ஜெர்மானியனாக பிறப்பதை விட உலகத்தில் வேறொன்றும் பெருமை இல்லை. We the Aryans are born to rule. ஜெர்மானியர்கள் தான் உலகத்தில் மிகச்சிறந்தவர்கள் என்றெல்லாம் பேசிய ஹிட்லர் ஜெர்மானியன் இல்லை. இன உரிமை பேசுவது 100% சரியானது, இன வெறியை ஏற்படுத்துவது 100% கிடையாது. மிகப்பெரிய மேடை ஒரே ஆள் தனி மனிதனை மட்டுமே பெரிதாக்குவது. ஒரு பெண்ணை இந்த நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கான தூதராக அனுப்பியவர் லெனின் தான். சாட்டையாளர் இந்த கருமத்தை அடா லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தேன். ஆண் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை வெங்காய பிள்ளை. பெரியார் நூலக வாசகர் வட்டத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் தோழர் வீரமத்தினி அவர்களே, செயலாளர் வெங்கடேசன் அவர்களே, கூடியிருக்கிற அருமை பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஜனவரியில் தொடங்கிய ஒரு பயணம் இன்றைக்கு இங்கே நிறைவடைய இருக்கிறது. இது நான் இதே அரங்கில் நிகழ்த்தி நிறைவு செய்திருக்கிற 4வது தொடர் என்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. உலக விடுதலை போராளிகள் 11 அமர்வுகளிலும், எதிரும் புதிரும் என்னும் தலைப்பில் 8 அமர்வுகளிலும், கொஞ்சம் நீண்டதாக நெஞ்சுக்கு நீதியை 16 அமர்வுகளிலும் பேசி முடித்த பிறகு நேருவின் உலக சரித்திரத்தை 9வது அமர்வில் இன்றைக்கு நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். சென்ற முறை நாம் 4 கதாநாயகங்களையும் ஒரு வில்லனையும் பார்த்தோம். உங்களுக்கு நினைவு இருக்கலாம். காந்தியார், அதே போல அயர்லாந்து துருக்கியினுடைய கமால் பாட்ஷா, இப்படி பார்த்து கொண்டு வந்து முசோலினியிலே முடித்தோம். இந்த அரங்கிலும் ஒரு வில்லன் இருக்கிறார், இவருக்கு பெயர் ஹிட்லர். போன முறை முசோலினியை பற்றி நேரு எழுதியிருந்தார், இந்த முறை ஹிட்லர். கடைசி ஒரு 10 கடிதங்கள், ஏறத்தாழ 200 பக்கங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். சரியாக சொன்னால் ஒரு 5 நாடுகளுக்கு போய் வர இருக்கிறோம். கிழக்கே, தூர கிழக்கில் தொடங்கி ஜப்பான், சீனா, அதற்கு பிறகு மையப்பகுதியாக சோவியத், பிறகு ஸ்பெயின், ஜெர்மனி என்று 5 நாடுகளுக்கும், அதன் பின்னால் அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் யார் வல்லரசு என்பதில் நடைபெற்ற அந்த போட்டி குறித்தும், கடைசியாக இந்த உலகம் அறிவியலில் முன்னேறுகிறது என்கிற அந்த நேரு அவர்களின் பெருமிதத்தோடும் இந்த உரை நிறைவடையும். குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த கடிதங்கள் 1933 முடிந்து போகின்றன. 1933 ஆகஸ்ட் மாதம் நேரு அவர்கள் தன் மகளுக்கு எழுதிய கடிதம்தான் இந்த தொடரின் கடைசி கடிதம். அவரே எழுதுகிறார், என் அருமை மகளே, கதை முடிந்து விட்டது, இனி எழுதுவதற்கு ஒன்றுமில்லை. இன்று வரையில் நடக்கிற எல்லா செய்திகளையும் எழுதிவிட்டேன். இது கடைசி கடிதம் என்று எழுதிவிட்டு அடுத்த வரி சொல்லுவார், கடைசி கடிதம் என்றால் இந்த தொடரில் கடைசி கடிதம், இன்னும் 1000 கடிதங்களை உனக்கு நான் எழுதுவேன் என்று அவர் முடிவில் சொல்லுவார். எனக்கும் தோன்றியது, இந்த உரையில் இது கடைசி உரையே தவிர இன்னும் பல உரைகளை நானும் ஆற்ற, நீங்களும் கேட்க காலமும் இயற்கையும் இடம் தரும். சீனாவிலிருந்து இன்றைக்கு நாம் தொடங்குகிறோம். சீனத்தில் என்ன நடந்தது? பெரும்பாலும் இதில் சொல்லப்படுகிற செய்திகள் எல்லாம் 1920 33 வரைக்கும். 1933 தான் கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அதற்கு பிறகு ஒரு இடைவெளி, அவர் வெளியே வருகிறார், மறுபடியும் உள்ளே போகிறார். 1920களில் தொடக்கத்தில் சீனம் எப்படி இருந்தது? அப்போது இந்த கோமின்டாங் என்கிற கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் சன்யாட்சன். சன்யாட்சன் என்கிற பெயரை நாம் அறிவோம். அவர் கம்யூனிஸ்டா? இல்லை. வலதுசாரியா? இல்லை. அவர் ஒரு மிதமான சோசியலிஸ்ட் என்று நேரு அவரை பற்றி குறிப்பிடுகிறார். நேரு பயன்படுத்துகிற தொடர், அவர் ஒரு மிதமான சோசியலிஸ்ட்.
மிக தீவிரமானவர் என்றும் சொல்ல முடியாது, வலதுசாரி என்றும் சொல்ல முடியாது. எனவே சன்யாட்சனிலே இருந்துதான் இன்றைய இந்த அமர்வு தொடங்குகிறது. அவருடைய காலத்தில் தான் 1920 இருந்து அவர் கோமின்டாங்கினுடைய தலைவராக இருக்கிறார். அவருடைய காலத்திலே தான் சீனத்தில் கம்யூனிச கருத்துகள் பரவத் தொடங்குகின்றன. பின்னால் அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடாயிற்று. அதற்கும் பின்னால் மாற்றங்கள் வந்தன. ஆனாலும் நமக்கெல்லாம் சீனம் என்றால் மாவோ தான் நினைவுக்கு வரும். மாவோவின் காலத்துக்கு முந்தைய கட்டம் இது. எனவே சென்யாட்சன் 1920களில் 19 முதல் 25 வரை இந்த 6 ஆண்டு காலத்திலே தான் சீனத்திலே கம்யூனிச கருத்துகள் முதலாக பரவத் தொடங்கின. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொடக்கம் மிக முன்பாக இருக்கலாம். இந்தியாவை பொறுத்தளவு நாம் அறிவோம் 1925 தான். அதற்கு முன்னால் 23லேயே சிங்காரவேலர் அவர்கள் மே தினத்துக்கு ஒரு கொடியேற்றி இருக்கிறார் என்றாலும் கூட முறைப்படியான கம்யூனிஸ்ட் கட்சியின் தொடக்கம் இந்தியாவில் 25லே தான். இதில் பெரிய வேடிக்கை 25லே தான் கம்யூனிஸ்ட் கட்சி, 25லே தான் சுயமரியாதை இயக்கம், 25லே தான் RSS. எல்லாவற்றுக்கும் நூற்றாண்டு. நேற்றைக்கு தான் நம்முடைய ஐயா நல்லகண்ணு அவர்களுக்கும் நாகூர் அனிஃபா அவர்களுக்கும் 90வது வயது தொடக்கம். நாகூர் அனிஃபா அவர்கள் மறைந்து விட்டார். இருந்தாலும் நல்லகண்ணு ஐயா அவர்களினுடைய வாழ்க்கையில் பட்ட அந்த துயரங்கள், 2 பேரும் ஒரே ஆண்டு, ஒரே மாதம், ஒரே தேதியில் பிறந்தவர்கள். 1925 டிசம்பர் 25 பிறந்தார்கள். ஒருவர் கருப்பாய் இருந்தார், ஒருவர் சிவப்பாய் இருந்தார். நான் சொல்லுவது கட்சியை சொல்லுகிறேன். கருப்பாகவும் சிவப்பாகவும் வந்தார்கள். 22 வயதிலிருந்து பொது வாழ்வில் ஈடுபட்டு மீசை வைத்த தோழர் நல்லகண்ணுவை நாம் யாரும் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. பெரிய மீசை வைத்திருந்தவர் அவர். சிறையில் அந்த சிகரெட்டு துண்டுகளாலேயே அந்த மீசையை பொசுக்கி சித்திரவதைப்படுத்தியதற்கு பிறகுதான் அவர் மீசை வைப்பதில்லை. ஒரு மிகப்பெரிய தியாகியை இந்த நாடு எந்த அளவுக்கு தெரிந்திருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. எனவே அப்படி 25களிலே இங்கே கம்யூனிசம் வந்தாலும் அதற்கு முன்பே 20களிலேயே சீனத்தில் அந்த கருத்துகள் பரவியதற்கு சன்யாட்சன் ஒரு காரணமாக இருந்தார். மிக வேகமாக இளைஞர்களிடம் பரவிற்று. அதற்கு ஒரு கட்சியினுடைய பெயர் இல்லை, அதற்கான தலைவர் இல்லை. ஆனாலும் அந்த சித்தாந்தம் பரவியது. எது வரையில் என்றால் அவருடைய காலம் வரையில் பரவிற்று. 1925 மார்ச் 12ஆம் தேதி சன்யாட்சன் இறந்து போனார். அதற்கு பிறகு அங்கே ஒரு பின்னடைவு வருகிறது. அவர் இறந்ததற்கு பிறகு அந்த இடத்திற்கு ஷாங்கே ஷேக் என்கிற ஒரு வலதுசாரி வருகிறார். முற்றிலுமாக கம்யூனிசத்திற்கு எதிரான கருத்துக்களை விதைக்கக்கூடிய ஷாங்கே ஷேக் அங்கே வருகிறார். ஷாங்கே ஷேக் வந்ததற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கம்யூனிச எதிர்ப்பு வலுப்பெறுகிறது. கம்யூனிஸ்ட் தத்துவத்தை யாரும் பேசக்கூடாது என்கிற நிலை வருகிறது. மிக கடுமையாக இந்தோனேஷியாவிலே சுகர்னோ அல்ல, அவருக்கு முன்னால் இருந்த சுகர்னோ எவ்வளவு கடுமையாக கம்யூனிசத்தை எதிர்த்தார் என்பதை நாம் அறிவோம். அங்கே சுகர்னோ, அதே போல ஸ்பெயின் தேசத்திலே பிரான்சிஸ்கோ பிராங்கோ, இவர்களெல்லாம் மிக கடுமையான கம்யூனிச எதிரியாக இருந்தார்கள். அது வேடிக்கையாக சொல்லுவது உண்டு. கம்யூனிஸ்டுகள் எல்லோரையும் சுட்டு கொண்டு விடு அல்லது கைது செய் என்று சொன்னபோது ஒருவனை நிறுத்தி அவன் காம்ரேட் என்று அழைக்கிறார்கள். எப்படி ஒருவனை கம்யூனிஸ்ட் என்று கண்டுபிடிப்பதற்கு மிக எளிமையான வழியாக காம்ரேட் என்று அழைத்தவுடனே நடந்து போகிறவர்களில் யாராவது ஒருவன் திரும்பினால் உடனே அவனை பிடித்து கொண்டு, ஓ நீ கம்யூனிஸ்டா என்று கேட்கிற போது அவன் சொல்லுகிறான், இல்லை இல்லை நான் ஆன்டி கம்யூனிஸ்ட் என்கிறான். இவன் திரும்ப சொல்லுகிறான், எல்லா கம்யூனிஸ்டையும் சுட சொல்லிவிட்டார்கள். அவனுக்கு லெஃப்ட் கம்யூனிஸ்ட் ரைட் கம்யூனிஸ்ட் மாதிரி ஆன்டி கம்யூனிஸ்ட் எல்லா கம்யூனிஸ்டையும் தான் கைது செய்ய சொல்லியிருக்கிறார்கள் என்று அவ்வளவு கொடுமையாக இருந்தது போல ஷாங்கே ஷேக் வந்ததற்கு பிறகு அவனுடைய முதல் வேலையே கம்யூனிசத்தை இந்த மண்ணை விட்டு துடைத்து எறிவது என்பதாக இருந்தது. 1926 ஷாங்கே ஷேக் பொறுப்புக்கு வருகிறார். 28 மறுபடியும் அந்த கம்யூனிச சிந்தனைகள் அங்கே எழுகின்றன. 28 32 வரைக்கும் சீனாவில் திரும்ப திரும்ப இடதுசாரி சிந்தனைகளுக்கும் வலதுசாரி சிந்தனைகளுக்கும் இடையிலே ஒரு மோதல் நடந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு வரலாற்று குறிப்பு. சீனத்தில் சட்டென்று சிவப்பு நிறம் வந்துவிடவில்லை. அதற்கு முன்னால் அவ்வளவு தூரம் 2 பேருக்கும் இடையில், 2 சித்தாந்தங்களுக்கும் இடையில் மோதல் இருந்து கொண்டே இருந்தது என்பதை அவர் குறித்திருக்கிறார்.
ஆனால் ஜப்பான் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய நாடு, அது நேரம் பார்த்து கொண்டே இருக்கிறது, எப்போது சீனாவை விழுங்கலாம். அதுதானே அன்றைக்கு அரசர்களுக்கு எல்லோருக்கும் எல்லா நாடுகளுக்கும் இருந்த சட்டமே. யார் பேரரசர், யார் சக்கரவர்த்தி, அடுத்த நாட்டை எல்லாம் யார் கவர்ந்து கொள்ளுகிறானோ அவன் தான் சக்கரவர்த்தி. எனவே ஒவ்வொரு தேசமும் பக்கத்தில் இருக்கிற நாடுகளை தனக்கு அடிமையாக்கி விட வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருப்பதும் அதுதான் வீரம், அதுதான் புகழ், பாரம்பரியம் என்று கருதுவதுமான ஒரு நிலை இன்று வரைக்கும் கூட தான் இருக்கிறது. வேண்டுமானால் இன்றைக்கு நேரடியாக படையெடுத்து நாட்டை பிடிப்பதை விட பொருளாதார அடிப்படையிலே அடுத்த நாடுகளை எல்லோரும் பிடித்து வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் மறைந்த கவிஞர் இன்குலாப் சொல்லுவார், முன்பு ஒரே ஒரு பிரிட்டிஷ் ஜாக் கொடி பறந்தது, கண்ணுக்கு தெரிந்தது, இன்றைக்கு பல நாடுகளின் கொடிகள் பறக்கின்றன, கண்ணுக்கு தெரியவில்லை என்பார். பொருளாதார அடிப்படையிலே பல நாடுகள் நம்மை காலனி நாடுகளாகத்தான் வைத்திருக்கின்றன என்பது போல அன்றைக்கு ஜப்பான் ஒரு நேரத்தை பார்த்து கொண்டிருந்தது, எப்போது இந்த சீனாவிற்குள் உள்ளே புகுந்து. அதற்கு காரணம், சீனா என்பது ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்புடைய தேசம். இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான சில ஒற்றுமைகளையும் வேற்றுமைகளையும் நேரு சுட்டி காட்டுகிறார். இரண்டு நாடுகளுக்கும் இருக்கிற இரண்டு பெரிய ஒற்றுமைகள், இரண்டும் வேளாண்மை சார்ந்த நாடு என்பதும், இரண்டும் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு என்பதும், இவை இரண்டுக்குமான அடிப்படையான ஒரு ஒற்றுமை. ஆனால் நிலப்பரப்பு என்று பார்க்கிற போது சீனாவினுடைய நிலப்பரப்பு மிக பெரியது. எப்போதும் சீனாவுக்கு அடுத்தது நாம் மக்கள் தொகையில் பெரியவர்கள் என்பது கூட சரியில்லை. ஏனென்றால் மக்கள் தொகையை வெறும் கணக்கை வைத்து நாம் கணக்கிடக்கூடாது, அடர்த்தியை வைத்து கணக்கிட வேண்டும். நிலப்பரப்பின் அளவு என்ன, அந்த நிலப்பரப்பில் எவ்வளவு மக்கள் வாழ்கிறார்கள் என்பதை பார்த்தால் நமக்கு பக்கத்தில் கூட யாரும் வர முடியாது. இந்த நிலப்பரப்பில் இவ்வளவு மக்கள் தொகை உலகத்திலேயே நம்மிடத்துல தான் இருக்கிறது. எனவே அவ்வளவு பெரிய நிலப்பரப்பு, அந்த நாட்டை கைப்பற்றிவிட வேண்டும் என்று ஜப்பானுக்கு ஒரு முயற்சி இருந்தது. ஜப்பான் என்பது மிக பெரும்பான்மையாக மதங்களை சார்ந்தும் மதங்களின் போக்கில் இயங்கிய ஒரு நாடாக இருந்தது. சன்யாட்சன் அவர் பொறுப்பில் இருக்கிற போது என்ன செய்தார் என்றால், கல்வியிலிருந்து மத கருத்துக்களை பிரித்து விட வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் மதத்தை வைத்துக் கொள்ளலாம், ஆனால் அதை கல்வியிலே இருந்து பிரித்து விட வேண்டும். ஜப்பானில் மதம்தான் கல்வி சூழலையும் தீர்மானித்தது. 2 மதங்கள் இருந்தன, மூன்றாவதாக ஒரு மதம் வந்தது. அங்கே கூடுதலாக இருந்த மதம் பௌத்த மதம் தான், நாம் அறிவோம். இரண்டாவதாக அதற்கு இணையாக இருந்த மதம் ஷிண்டோ மதம். அந்த ஷிண்டோ மதம் என்பதை நாம் பார்த்தால், நேரு அவர்கள் எழுதியிருக்கிற அந்த செய்திகளை வைத்துக்கொண்டு பார்க்கிற போது அது ஏறத்தாழ நம்முடைய பழைய மரபை ஒட்டியதாகவே இருக்கிறது. ஷிண்டோ மதம் என்பது போரில் இறந்து போனவர்களை, முன்னோர்களை, மூதாதையர்களை வழிபடுவது, மக்களுக்காக வாழ்ந்தவர்களை வழிபடுவது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும், தெய்வம் என்று கூட வள்ளுவர் சொல்ல, வைக்கப்படும் என்று. எனவே அதுதான் நடுகல் வழிபாடு. நம்முடைய பழைய மரபுகள் எங்கே இருந்ததால் நடுகல் வழிபாடு என்பது மூதாதையர் வழிபாடு தான், இன்றைக்கு வரைக்கும் அது நம்மிடத்திலே இருக்கிறது. அதுதான் ஷிண்டோ மதம். அதாவது எங்கோ இருக்கிற கடவுள் வணங்கப்படுவது என்பதை தாண்டி நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை வணங்குவது. அதற்கு அடுத்த ஒரு நிலை இருக்கிறது, நம்மை நாமே வணங்குவது, அதுதான் வைகுண்டர். இதுக்கு நீங்கள் பார்க்கலாம், ஐயா வழிபாடு என்று சொன்னால் அங்கே சிலை இல்லை, ஒரு கண்ணாடி இருக்கிறது. அந்த கண்ணாடியை பார்த்து வணங்குவது, தன்னைத்தானே வணங்குவது. இதுதான் பழைய உபநிடதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற. பாரதியாரும் தெய்வம் நீ என்று உணர், அத்வைதம் தான் அது. பாரதியார் அத்வைதம் தான் அது, இரண்டல்ல, துவைதம் அல்ல, அத்வைதம் ஒன்றுதான். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றுதான் என்கிற மூன்றாவது நிலை. எனவே அந்த ஷிண்டோ மதம் முழுக்க முழுக்க மூதாதையர் வழிபாட்டை வலியுறுத்தியது. ஒன்று பௌத்தம், இன்னொன்று ஷிண்டோ. மூன்றாவது புதிதாக 20ஆம் நூற்றாண்டில் ஒரு மதம் தொடங்கி ஜப்பானில் பெரிதாக வளர்ந்தது என்று எழுதுகிறார். ஒமோடோக்கியோ என்ற அந்த மதத்துக்கு பெயர். இந்த பெயர்களை நமக்கு நினைவு வைத்துக் கொள்வதே கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. ஒமோடோக்கியோ என்று அதற்கு பெயர். என்ன பொருள் என்று எனக்கு தெரியாது. ஒமோடோக்கியோ என்கிற அந்த மதத்தினுடைய அடிப்படை நோக்கம் ஜப்பானிய சக்கரவர்த்தியை உலக சக்கரவர்த்தியாக ஆக்குவது. இது அரசியலாயிற்றே. இது எப்படி மதம் என்று கேட்டால், அவருக்கு ஒரு தெய்வாம்சம் இருக்கிறது. இந்த மன்னர்
தெய்வத்தின் அருள் பெற்றவர் அல்லது தெய்வத்தின் குழந்தை, கடவுளின் குழந்தை. எனவே இவர்தான் உலகத்துக்கே தலைவராக இருக்க வேண்டும் என்கிற முடிவில் அவர்கள் தொடங்கிய அந்த மதம் தான் ஒமோடோக்கியோ என்கிற மதம். இதற்காகவே ஒரு மதம் தொடங்கப்பட்டு ஒரு கட்டத்திலே ஒரு பெரிய வளர்ச்சி பெற்ற மதமாக இருந்தது. நேர் சொல்கிறார், திடீரென்று தோன்றிய அந்த மதம் நாடு முழுவதும் செல்வாக்கு பெற்றது. காரணம், உலகத்திலேயே நம்முடைய அரசர் தான் உயர்ந்தவர், அவர்தான் தெய்வ அருள் பெற்றவர் என்று சொன்னால் எல்லோருக்கும் அது பிடித்திருக்கிறது. ஆகையினாலே அப்படி சொல்லுகிற அந்த நம்மை போற்றி கொள்ளுகிற அந்த மரபு இயல்பு நம்மிடத்துல இப்போதும் இருக்கிற ஒரு சிக்கல் என்ன என்றால், நாம் ஏன் ஒரு புதிதாக ஒரு நடிகர் வந்தால் ஏன் 6 லட்சம் பேர் கூடுகிறார்கள்? வேறொன்றுமல்ல, இயற்கையாக ஒரு மனநிலை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. கடவுளை வணங்குவது, பிறகு அரசர்களை வணங்குவது, அதற்கு பிறகு தலைவர்களை வணங்குவது, கடைசியாய் நடிகர்களை வணங்குவது சேர்ந்திருக்கிறது. அங்கே இருந்துதான் அது தொடக்கம். அதைத்தான் ஆங்கிலத்தில் நாம் இந்த ஹீரோ வர்ஷிப் என்று சொல்லுகிறோம். அதுபோல அந்த மன்னனை உலகத்திற்கு மன்னனாக்க வேண்டும் என்று கருதி அந்த மதம் வளர்ந்து கொண்டிருந்த போது ஜப்பானில் ஒரு நாள் உலகமே அதிர்ந்து போகிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது 1925 செப்டம்பர் 1. அந்த நாளில் என்ன நடந்தது என்றால், ஜப்பான் மட்டுமல்ல, உலகமே சந்தித்திராத ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வந்தது. அந்த பூகம்பத்திற்குள் நடுங்கிக் கொண்டிருக்கிற போது நான் சொல்லுகிற இந்த செய்தி நான் சொல்லிக்கொண்டு வருகிற போதே உங்களுக்கு புரியும். கடல் பின்வாங்கிற்று. கடல் பின்வாங்குவது என்ன என்று ஜப்பானியர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்த போது கடல் பொங்கி வந்து மக்களையும் வீடுகளையும் அழைத்து கொண்டு இழுத்து கொண்டு போயிற்று. அப்போது ஜப்பானியர்கள் ஒரு பெயர் வைத்தார்கள், சுனாமி. அதுதான் நாம் பாருங்கள், தற்செயலாக இன்றைக்கு பேசுகிற இந்த நாள் சுனாமி வந்த நாள். டிசம்பர் 26 இந்த தேதி தான் 2004 டிசம்பர் 26 சுனாமி நாகப்பட்டினத்திலிருந்து நண்பர்கள் பேசினார்கள். காலையில் எங்கே இருக்கிறீர்கள் என்றேன். அந்த சுனாமி வணக்க நாடில் இருக்கிறோம், எத்தனை குழந்தைகளை இழந்தோம். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. நான் அந்த நாளில் அப்போதுதான் பொடாவிலே இருந்து வெளியே வந்திருக்கிறேன். அப்போது நான் கோவையிலே ஒரு அதிகமானவர்கள் நடத்திய ஆதித்தமிழர் பேரவை மாநாட்டிலே கலந்து கொண்டு விட்டு ஒரு மாலை நேரத்திலே ஒரு தேநீர் குடிப்பதற்காக கடைக்கு வந்தபோது ஒரே பரபரப்பாக இருக்கிறது. சுனாமி என்கிற பெயரெல்லாம் அப்போது தெரியாது, யாருக்கும் தெரியாது. இந்த தேதிக்கு முன்னால் சுனாமி என்கிற பெயர் யாருக்கும் தெரியாது. அதற்கு பிறகு சுனாமி என்கிற பெயர் தெரியாதவர்கள் கிடையாது, எல்லோருக்கும் தெரியும். அந்த சுனாமியில் என்ன சொல்லுகிறார்கள் தேநீரகத்தில் என்றால், சென்னை முழுவதும் கடல் உள்ளே புகுந்து விட்டது என்று. எனக்கு இயல்பாக ஒவ்வொருவருக்கும் நம் வீட்டில் மனைவி எப்படி இருக்கிறார் என்ன என்று தெரியவில்லையே என்கிற அச்சம். அப்போதெல்லாம் இப்போது இருக்கிற அளவுக்கு இவ்வளவு கைபேசிகள் இல்லை. எனவே அன்றைக்கு என்ன ஆயிற்று, எங்கே கடல் பொங்கி வருகிறது என்றால் அது என்ன, இதுவரையில் நாம் கேள்விப்படாது. அதை ஜப்பானியர்கள் 1925 செப்டம்பர் 1ஆம் தேதி அந்த சுனாமி பூகம்பம் எல்லாம் வந்தது. அது மட்டுமல்ல, அதே நாளில் எப்படி அப்படி ஒன்று நடந்தது என்று தெரியவில்லை. அதே நாளில் ஒரு பூகம்பம், சுனாமி, அது கரையோர பகுதிகளில். அதே நாளில் தலைநகரம் டோக்கியோவில் பெரு நெருப்பு, பெரிய நெருப்பு பற்றி எரிந்து கட்டிடங்கள் வீடுகள் எல்லாம் அழிகின்றன. அது உலக வரலாற்றை மாற்றுகிறது. இல்லையானால் சீனா ஜப்பானுக்கு அடிமையாகி இருக்கும். ஏறத்தாழ சீனாவை கைப்பற்றுவது என்கிற நிலைமைக்கு ஜப்பான் வந்தபோது இத்தனை பெரிய சுனாமி, இத்தனை பெரிய நெருப்பு, இவ்வளவு பூகம்பம், தங்களை காப்பாற்றிக் கொள்வதே பெரிதாக இருக்கிறது. மனிதர்களுக்கு தாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வது இருக்கிறது. பாருங்கள், அமெரிக்கா அணுகுண்டு வைத்திருக்கிறோம், உலகத்தையே அழித்து விடுவோம் என்று சொன்னார்கள். ஒரு வைரஸ், ஒரு கோவிட் என்கிற ஒரு கிருமி உலகத்தையே அச்சுறுத்தியது. மனிதனுக்கு உனக்கான திறன் எவ்வளவு என்பதை அது காட்டிவிட்டு போயிற்று. வீட்டை விட்டு வெளியில் வருவதற்கு அச்சப்பட்டோம். ஆகையினாலே ஜப்பானிலும் கூட இப்படி 3 பெரிய நிகழ்வுகள் ஒரே நாளில், ஒரு பக்கம் பூகம்பம், ஒரு பக்கம் சுனாமி, ஒரு பக்கம் பெரு நெருப்பு. நேரு எழுதுகிறார், வரலாற்றில் அதற்கு முன்போ பின்போ இப்படி ஒரே நாளில் ஒரே நாட்டில் இத்தனையும் நடந்ததாக தெரியவில்லை. ஜப்பான் அடங்கிற்று. சீனாவை கைப்பற்றுவது அல்ல,
தங்களை காப்பாற்றிக் கொள்வது என்பதே அவர்களுக்கு பெரிதாக ஆகிவிட்டது. அதற்கு பின்னால் அந்த ஜப்பான் கொஞ்சம் கொஞ்சமாக சீனத்தை எல்லாம் விட்டுவிட்டு, ஆனால் ஒன்றை நாம் பாராட்ட வேண்டும், ஜப்பான் 2 முறை அமிழ்ந்து எழுந்திருக்கிறது. ஒன்று 25, இன்னொன்று 2வது உலகப் போரிலும் அது அழிக்கப்பட்டது. இயற்கையாகவே நாம் அறிவோம், ஜப்பானினுடைய புவியியல் எங்கு பார்த்தாலும் எரிமலைகள், எந்த எரிமலை எப்போது வெடிக்கும் என்று தெரியாது. இன்றைக்கு காலநிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றன. நம்முடைய நாட்டில் ஒரு சொலவடை உண்டு, அது உண்மையா இல்லையா என்பது வேறு. கர்ணனுக்கு பிறகு கொடையும் இல்லை, கார்த்திகைக்கு பிறகு மழையும் இல்லை என்பார்கள். இப்போதெல்லாம் மார்கழியில தான் மழையே பெய்கிறது. காலம் மாறி இருக்கிறது, கால சூழலில் மாறி இருக்கிறது. எனவே அப்படி அன்றைக்கு ஜப்பானில் நடந்து போன அந்த கடுமையான பருவ மாற்றங்கள், அந்த எரிமலைகள் எல்லாவற்றையும் தாண்டி ஜப்பானியர்கள் வளர்ந்தார்கள் என்பதுதான் பெரிய செய்தி. அவனுடைய உழைப்பு மீண்டும் கொண்டு வந்து அவனை நிறுத்திற்று. அதை நாம் பார்க்கலாம். ஜப்பானை உலக வரைபடத்தில் பார்க்கிற போது நமக்கு இந்த நாடா இவ்வளவு பெரிய செல்வாக்கோடு இருக்கிறது என்று தெரியும். ஒரு சின்ன துணி தொங்குவது போல அந்த வரைபடத்தில் இருக்கிற ஜப்பான் தான். அதற்கு பிறகும் மீண்டும் வளர்ந்தது. ஆனால் 28க்கு பிறகு, இது நடந்தது 25, 28க்கு பிறகு அங்கே அந்த கம்யூனிச எதிர்ப்பு என்பது மிக கடுமையாக வந்தது. இந்த நேரத்தில் சீனாவில் கம்யூனிசத்துக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் மோதல்கள் நடந்தன. ஜப்பானில் கம்யூனிசத்தை அழித்து விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வந்தது. அங்கேயே சீனத்தில் என்ன நடந்தது என்றால், இந்த ஜப்பான் படை ஒரு கட்டத்தில் ஷாங்கையில் போய் உள்ளே நுழைந்து விட்டார்கள். அதற்கு ஷாங்கை படுகொலைகள் என்ற பெயர். மிக கடுமையாக ஜப்பான் இராணுவம் உள்ளே நுழைந்த போது அங்கே பலரும் ஒரே நேரத்தில் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். அப்போது தளபதி ஒருவன் சொன்ன அந்த தொடரை நேரு குறித்திருக்கிறார். அது உலகத்தில் பல இடங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு குரல். சொல்கிறான், இல்லை தாறுமாறாக குண்டு வீசுவதை 2 நாளில் நிறுத்திவிட வேண்டும் என்று ஜப்பான் சொல்லியிருக்கிறார். எங்கள் தளபதி கருணை மிக்கவர் என்கிறார். 2 நாளில் எல்லாரையும் அடித்ததற்கு பிறகு என்ன கருணை இருக்கிறது? எனவே அவ்வளவு பெரிய போரும் யுத்தமும் தொடங்கிற்று. எனவே கம்யூனிசம் என்பது மையப்புள்ளியாக இருந்தது. கீழே நாடுகளில் ஜப்பானுக்குள் போகவே இல்லை, சீனாவில் நிலை பெற்றது. அந்த சீனாவில் நிலை பெறுவதற்கு முன்பே ஒரு போராட்டம், இந்த குழந்தைகளுக்கு பல் முடைக்கிற போது வருகிற போராட்டம் போல அன்றைக்கு சீனத்திலே கம்யூனிசம் அத்தனை எளிதாக உள்ளே வந்துவிடவில்லை, ஒரு போராட்டங்களை சந்தித்தது. ஆனால் ஜப்பானில் மிக கடுமையான எதிர்ப்புகள் இருந்தன. எனவே சீனாவும் ஜப்பானும் 1920களின் கடைசியில் ஏறத்தாழ இடதுசாரி சிந்தனையை ஏற்பதா மறுப்பதா என்கிற சித்தாந்த போராட்டத்திற்குள் நுழைந்து விட்டன. அவர்களின் வரலாறு வெறும் அரசர்கள் சார்ந்த வரலாறாக இல்லாமல் சித்தாந்தம் சார்ந்த வரலாறாக ஆயிற்று. காரணம், ஜப்பான் என்பது ஒரு மதங்களால் வழிநடத்தப்படுகிற நாடாக இருந்தது. அந்த மதங்களில் இருந்து ஒரு மாற்று சிந்தனையாக கம்யூனிசம் அந்த மண்ணுக்குள் வர முடியுமா இல்லையா என்கிற ஒரு போராட்டம் நிகழ்ந்தது. சோவியத் எப்படி இருந்தது? சோவியத் 1917ஆம் ஆண்டு போல்ஷிவிக்ஸ்களினுடைய 2 புரட்சி ஒரே ஆண்டில் நடந்தது. 1917 பிப்ரவரியில் நடந்தது. மென்ஷ்விக்ஸ் நடத்திய போராட்டம், அது தோல்வியடைந்தது. இந்த நவம்பரிலே போல்ஷிவிக்ஸ், இந்த பெயரிடெல்லாம் நமக்கு புதிது. மென்ஷ்விக்ஸ், போல்ஷிவிக்ஸ் என்றால் அதனுடைய பொருளை பார்த்தால் வேறு ஒன்றும் இல்லை, சிறுபான்மையினர் பெரும்பான்மை என்று பொருள். மிக கூடுதலான எண்ணிக்கையிலே போல்ஷிவிக்ஸிலே தான் இருந்தார்கள். போல்ஷிவிக்ஸ் என்றாலே எண்ணிக்கையில் கூடுதலானவர்கள். அவர்கள் வெற்றி பெற்றார்கள். பல நேரங்களில் வெற்றி பெற்ற பிறகுதான் சோதனை வரும். எப்போதும் வெற்றி பெற்ற பிறகு அவ்வளவு பெரிய தேசத்தை இணைத்து சோவியத் என்று ஆக்கியதற்கு பிறகு லெனின் சந்தித்ததை போல அத்தனை துயரங்களை, அத்தனை அறைகூவல்களை வேறு எந்த நாடும் சந்தித்திருக்க முடியாது. அவர் மிக கடுமையாக சிலவற்றை முன்மொழிந்தார். சோவியத்திலே முதலில் அவர் முன்மொழிந்த திட்டம் கூட்டு பண்ணை என்பதுதான். அது வேளாண்மை கூடுதலாக இருக்கிற தேசம்தான், கூட்டு பண்ணை தான். ஆனால் கூட்டு பண்ணைக்கு போதுமான இயந்திரங்கள் இல்லை. கூட்டு பண்ணை என்கிற சிந்தனையை மக்களிடம் அவரால் கொண்டு போக முடிந்தது. அந்த கூட்டு பண்ணைக்கு தேவையான இயந்திரங்களை வடிவமைக்க முடியவில்லை.
கூட்டுப்பண்ணைகள் மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற அந்த நிலையை கொண்டு வருவதற்கு ஓரிடத்தில் விளைகிற பொருள்களை இன்னொரு இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு போக்குவரத்து இல்லை. அன்றைய சோவியத்தினுடைய நிலைமை பிறகு ஸ்டாலின் வந்ததற்கு பிறகும் அந்த அறைகூவல்களை மிக கடுமையாகத்தான் சந்திக்க வேண்டியிருந்தது. அன்றைக்கு அந்த போக்குவரத்துக்கு போதுமான வழி இல்லை. ஆனாலும் லெனின் மிக உறுதியாக சிலவற்றிலே இருந்திருக்கிறார். என்ன என்றால், பெண்கள் வெளியிலே வர வேண்டும். அப்போது ஜார் அரசாங்கத்திலும் சரி, பின்னால் நான் ஜெர்மனியிலையும் சொல்ல போகிறேன், ஹெர்மன் கோயரிங் என்கிற ஹிட்லரினுடைய தளபதி சொல்லுகிறான், பெண்கள் என்றால் வீட்டை பார்த்து கொள்வதற்கும் பிள்ளைகளை பெறுவதற்கும் தான். பொது வாழ்வு உங்கள் வேலைகளை பாருங்கள். இப்போதும் குரல் கேட்கிறதா இல்லையா? பெண்கள் என்றால் தாய்மையில் தான் முழுமை அடைய முடியும். இப்போதும் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களின் வாரிசுகள் காலத்தோறும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆகையினாலே அவன் சொன்னான், பெண்கள் பொது இடத்திற்கு வரக்கூடாது, பெண்கள் பொது வேலைகளை பார்க்கக்கூடாது. அதனை உடைத்தவர் லெனின் தான். நாம் பல இடங்களில் பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் படங்களை சேர்த்து வைக்கிறோம் என்றால் மூவருக்கும் இடையில் பல இடங்களில் பல நேரங்களில் ஒற்றுமை இருக்கிறது அந்த கருத்தில் என்பதுதான் உண்மை. அது வெறும் தலைவர்களின் படங்கள் இல்லை. அப்படி லெனின் செய்கிற போது அவருக்கு பல சிக்கல்கள் வந்து சேர்ந்தன. என்ன என்றால், ஒன்று, மக்கள் தொகை பெருகிற்று. மக்கள் தொகை பெருகுகிற போது உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. ஒரு புள்ளி உரத்தை நேரு அவர்கள் தருகிறார். 1917 சோவியத் விடுதலை பெறுகிற போது, ஜார் மன்னன் வீழ்த்தப்படுகிற போது அவர்களினுடைய மக்கள் தொகை வெறும் 13 கோடி. ஆனால் 15 ஆண்டுகளுக்கு பிறகு 1931 அது 16 கோடியே 50 லட்சம். 13 கோடி வெறும் 3.5 கோடி தானே என்று கருதிவிடக்கூடாது. அன்றைக்கு 3.5 கோடி என்பது மிக மிக கூடுதல். நம்முடைய மக்கள் தொகை, நம்முடைய எக்ஸ்பெக்டன்சி என்று சொல்லுகிறோமே, வாழ்நாள், சராசரி வாழ்நாள் எல்லாம் மிக குறைவு. ஐயா அவர்கள் நாகம்மையார் இறந்தபோது அவர் எழுதுவார், சராசரி வயதை விட நாகம்மையார் கூடுதலாக வாழ்ந்திருக்கிறார் என்று. அப்போது சராசரி வயதே 31 என்னவோதான். எனவே சராசரி வயது குறைவு, மக்கள் தொகை எண்ணிக்கை குறைவு. நம்முடைய பழைய திரைப்படங்கள், மன்னர்களை பற்றிய திரைப்படங்களிலெல்லாம் இந்த பக்கம் இருந்து ஒரு 1000 பேர், அந்த பக்கம் இருந்து 1000 பேர் மோதி கொள்ளுவது, அப்போதுதான் அந்த காட்சி பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும் என்பதை தவிர, அப்போது 100 பேர் சண்டை போட்டிருந்தாலே பெருசு. அன்றைக்கு இருக்கிற மக்கள் தொகை என்பது மிக குறைவாகத்தான் இருந்திருக்கும். எனவே லெனின் காலத்தில் அது கூடிற்று. 13 கோடியாக இருந்தது 16 கோடியே 50 லட்சம். பிறப்பு கூடிற்று, இறப்பு விகிதம் குறைந்தது. அந்த மோர்டாலிட்டி என்று சொல்லுகிற குழந்தைகளின் இறப்பு விகிதம் 27% 12ஆக குறைந்தது. அதற்கு காரணம் மக்கள் மீது அந்த அரசு எடுத்துக்கொண்ட அக்கறை, அறிவியல், மருத்துவ அறிவியல். நீங்கள் எண்ணி பாருங்கள், இன்றைக்கு எல்லோரும் சொல்லுகிறார்கள் இல்லையா, எங்கள் காலம் மாதிரி வராது, நல்ல சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணீர். இன்னைக்கு எல்லாம் எதுவுமே தூய்மையான தண்ணீர் கிடைக்கல. ஆனால் இன்றைக்கு வாழ்நாள் கூடியிருக்கா இல்லையா? எல்லோரும் வாழ்நாள் கூடியிருக்கிறது. தூய்மை, ஒருவேளை தூய்மையற்ற தண்ணீர் காற்றுக்கெல்லாம் பழகிட்டோமான்னு தெரியாது. ஆனால் அது இம்யூனிட்டி என்று சொல்கிறார்கள், பழகிவிட்டோம். ஆனால் நீங்கள் எண்ணி பாருங்கள், தூய்மையான காற்று, தண்ணீர் எல்லாம் இருந்த நேரத்தில் 1947 இந்தியா விடுதலை பெறுகிற போது சராசரி வயது ஆணுக்கு 51, பெண்ணுக்கு 50, அவ்வளவுதான். இப்போது அது 70 வயதை தாண்டி இருக்கிறது. முன்பெல்லாம் 60 வயதானால் வயதானவர்கள் என்றுதானே நாம், அதற்காகத்தான் அந்த சஷ்டியப்த பூர்த்தி சாந்தி கல்யாணம் என்பதே, அந்த சஷ்டி 60 நிறைவடைந்து விட்டதுன்னா ஏறத்தாழ ஒரு வட்டம் முடிந்து விட்டது. தமிழ் ஆண்டுகள் 60 தான். 60 வரும்போது ஒரு வட்டம் முடிந்து போகிட்டு. இப்போ நமக்கு 70 அவ்வளவு வயதாக தெரியல, 80 வருகிற போது தான் வயது தெரிகிறது. நேற்றைக்கு ஏதோ ஒரு செய்தி பார்த்து கொண்டிருந்த போது நானும் என்னுடைய துணைவியாரும், அந்த செய்தியில் அவன் என்ன சொன்னான்னா, ஒரு மூதாட்டி வண்டியில் அடிபட்டுட்டாங்கன்னு. அவன் அடுத்து சொன்னான், அந்த மூதாட்டியின் வயது 63. உன்னைய மனைவி என்ன, அப்போ நம்மளாம் என்ன நினச்சி, நாங்கள் 70 தாண்டிட்டோம். 63 மூதாட்டி என்கிறார்களே, மூதாட்டி தான் நம்மளும்.
நமக்கு ஒத்துக்க சிரமமா இருக்கே தவிர அதுதான் உண்மை என்று சொன்னேன். அந்த சராசரி வயது கூடுகிறது, இறப்பு விகிதம் குறைகிறது. லெனின் காலத்திலிருந்து ஸ்டாலின் காலத்துக்கு 100 குழந்தைகள் பிறந்தால் 27 குழந்தைகள் இறந்துவிடும். பிறகு அது 12ஆக குறைந்தது. மக்கள் தொகை கூடுகிறது, இறப்பு விகிதம் குறைகிறது. எனவே எல்லோரையும் சமாளிக்க வேண்டிய துயரம் இருக்கிறது. இருந்தாலும் லெனின் 2-3 செய்திகளில் மிக உறுதியாக இருந்தார். பின்லாந்து பிரிந்து போக வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அதை சரி என்று அவர் சொன்னார். அது செல்ஃப் டிட்டர்மினேஷன், நமக்கு தெரியும், ரைட் டு செசஷன் என்று சொல்லுகிற பிரிந்து போகிற உரிமையோடு தான் சோவியத் நாடுகள் கூடின. ஏன் பின்லாந்து பிரிந்து போவதை நீங்கள் ஏற்கிறீர்கள் என்கிற போது லெனின் விடை சொன்னால், ஃபின்னிஷ் இஸ் மோர் யூரோப்பியன் தான் ரஷ்யன் என்று சொன்னார். அந்த ஃபின்னிஷ் மொழி ஐரோப்பிய மொழியோடு தான் கூடுதலாக ஒத்துப்போகிறது, நம்மோடு இல்லை. இரண்டாவது, அவர்கள் எண்ணிக்கையிலே குறைவாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு இடம் கொடுப்பதில் சிரமமாக இருக்கிறது என்ற நேரத்திலும் லெனின் சொன்னால், உங்களால் இடம் கொடுக்க முடியாது என்றால் அவர்களை விட்டுவிடுங்கள் என்றார். நீ யார் கூடுதல் குறைவு என்று பார்க்காதே, யார் பெரும்பான்மை என்று பார்க்காதே, அவனுடைய மொழியிலே அவனை சொல்லிக் கொடுக்க முடியுமானால் நீ வைத்துக்கொள், இல்லையானால் விட்டுவிடு என்று சொன்ன ஜனநாயகவாதி தான் லெனின். எனவே அது ஒன்று. அதே போல பல இடங்களிலே அவர் பிடிவாதமாக இருந்தார். அந்த பணம், உணவு எல்லாம் சிரமமாக இருந்தாலும் நாம் குறித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பேசுகிறவர்களுக்கு இதையெல்லாம் சொல்ல வேண்டும். கல்விக்கு பணம் வாங்கக்கூடாது, லெனின் தான். கல்விக்கு பணம் வாங்கக்கூடாது, வருகிற பிள்ளைகளுக்கு மதியம் உணவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னவன் லெனின். கொடுத்தார். சோவியத்தில் இவர்கள் இலவச மதிய உணவுங்கிறான்ல, இலவசம் அல்ல, அது மக்கள் நலத்திட்டம். அதான் அடிப்படையில் மக்கள் நலத்திட்டம் என்று சொல்லி பழக வேண்டும், இலவசம் அல்ல. இலவசம் கூடாதுன்னு சொன்னவெல்லாம் அவன் அரசு இருக்கிற இடத்துல கொடுத்துட்டு தான் இருக்கிறாருங்க. எனவே அப்படி இரண்டையும் செய்து காட்டியவர் லெனின். அது ஒரு முக்கியமான செய்தி. ஐயாவினுடைய போக்கில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது 1931 இறுதியிலே அவர் சோவியத் போய் வந்தார். ஆனால் என்ன செய்தி, நானே பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன். ஒரு கூட்டத்தில் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இருக்கிற போதே சொன்னேன், பலரும் பேசுகிற போது சோவியத் போய் வந்ததற்கு பிறகுதான் பெரியார் இடத்துல ஒரு மாற்றங்கள், பொது உடைமை சிந்தனைகள் எல்லாம் வந்தன என்றார்கள். அப்படி சொல்லிவிட முடியாது. சோவியத்துக்கு போவதற்கு முன்பே அவர் தமிழ்நாட்டில், அதாவது 31 இறுதியில தான் ஐயா சோவியத் போனார். 31 அக்டோபர் 4 குடியரசு இதழில் அந்த கம்யூனிஸ்ட் அறிக்கையை தமிழில் வெளியிட்டிருக்கிறார். எனவே நான் சொன்னேன், அவர் ஏற்கனவே எல்லாம் தேவையானதெல்லாம் தயார் பண்ணிட்டாரு, விசாலாம் வாங்கிட்டாருங்க. அந்த சிந்தனைகளை உள்வாங்கினால் அங்கே போகிற போது அது மேலும் வலுப்பெற்றது. அது ஒன்றும் மறுக்க முடியாது. வந்து நீங்கள் பார்க்கலாம், சுயமரியாதை இயக்க வீடுகளில் நிறைய பெயர்கள் லெனின் இருக்கும், ஸ்டாலின் இருக்கும், ரஷ்யான்னு இருக்கும். அது என்ன ஊர் பேரை வைக்கிறீங்கும்போது, நீ பழனியும் சிதம்பரம் வைக்கிறியான்னு கேட்டார். நீ பழனின்னு வைக்கலாம், சிதம்பரம் வைக்கலாம், நான் ரஷ்யான்னு வைக்கக்கூடாதான்னு. இங்கே இருக்கிறவர்களுக்கு தெரியும். புதுக்கோட்டையில் வல்லத்தரசு என்று ஒரு வழக்கறிஞர் இருந்தார். அவர் வேணும்னே வம்புக்காக என்ன பண்ணார், ஐயா ரஷ்யான்னு வைக்கிறார், சரி என் பொண்ணுக்கு பேர் அமெரிக்கான்னார். வல்லத்தரசியோட மகள் பெயர் அமெரிக்கா. இப்படி இந்த மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்தது உலக அளவில். இந்த மாற்றங்களை உருவாக்கியவர் லெனின் தான். அது சோவியத்தினுடைய அன்றைய நிலையாக இருந்தது. சோவியத் வளர்கிற போதே இன்னும் கொஞ்சம் அப்படியே தாண்டி போனால் ஐரோப்பாவில் ஸ்பெயின் தேசத்தை பற்றி நேரு எழுதுகிறார். ஸ்பெயினில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்வாதிகாரம் வந்தது. நேரு எப்படி எல்லாவற்றையும் மக்களுக்காக ஆக்கினார் என்பதற்கான இன்னொரு செய்தி, அங்கே இருந்த ஜார் அரண்மனை, அதை அந்த லெனினோட மனநிலை இயல்புக்கு புரிந்து கொள்வதற்கு இந்த இடம் மிக உதவியாக இருக்கும். அந்த அரண்மனையை இனிமேல் நீங்கள் ஆடுகிற அரசமைப்புக்கு உரிய இடமாக எடுத்துக்கொள்ளலாம் என்ற போது லெனின் சொன்னார், இது மக்களுக்கான அரண்மனையாக இல்லை, இத்தனை ஆடம்பரமாக இருக்கிற ஒரு அரண்மனையில் என்னால் இருக்க முடியாது. அதற்கு ஒரு பெயர் வைத்தார். நமக்கு அந்த பெயர் ரஷ்ய பெயர் புரியவில்லை. டெட்ஸ்கோசேலா என்று அதற்கு பெயர். டெட்ஸ்கோசேலோ என்றால் என்ன பொருள் என்பதை படிக்கிற போது பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இது குழந்தைகளின் கிராமம் என்று. அந்த இடத்துக்கு பிள்ளைகளெல்லாம் கொண்டாந்து உள்ள விடுங்க, அரண்மனையில் பிள்ளைகள் விளையாடட்டும். பிள்ளைகளுக்கு இல்லாதது என்ன இருக்கிறது, குழந்தைகளின் கிராமம் என்று ஜார் அரண்மனையை
குழந்தைகளின் கிராமமாக மாற்றியவன் லெனின். டெட்ஸ்டோசெலா என்று அங்கே பிள்ளைகள் வந்து விளையாடட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று மாற்றினார். அதை அவர் தன்னுடைய செயலகமாக ஆக்கி கொள்ளவில்லை. நான் மக்களுக்காக வேலை செய்கிறவன், நான் ஒரு அரண்மனையில் இருந்து செய்யக்கூடாது என்றெல்லாம் சொன்னார். ஆனால் ஸ்பெயின் தேசத்தில் திரும்ப திரும்ப ஒரு சர்வாதிகார சிந்தனையும் போக்கும் தான் வளர்ந்து கொண்டிருந்தது. அதற்கு ஒரு உண்மையான காரணத்தை நான் நம்முடைய கருத்துக்களுக்காக சொல்லவில்லை. எங்கேயெல்லாம் மதம் ஆட்சி செய்ததோ அங்கேயெல்லாம் ஒரு சர்வாதிகார சிந்தனை வரும். அதற்கு காரணம் மதமே சர்வாதிகார போக்குடையது. எதிர்த்து கேட்காதே என்பது தானே மதம். எதையும் எதிர்த்து கேட்காதே என்பது மதம். எல்லாவற்றையும் சந்தேகி என்பது அறிவியல். எல்லாவற்றையும் கேள்விகள், எல்லாவற்றையும் சந்தேகி என்பது அறிவியல். ஸ்பெயினில் நமக்கு தெரியும், 36 அந்த பிராங்கோ வந்த பிறகு மிக கடுமையான சர்வாதிகாரம். ஆனால் அதற்கு முன்பே ஸ்பெயினில் என்ன நடந்தது என்றால், அங்கே இருக்கிற அந்த ஒரு 18 தான் குடியாட்சி இருந்தது. ஆனால் அது மறுபடியும் போய்விட்டது. ஸ்பெயின் தேசத்தை பொறுத்தளவு மன்னராட்சியும் மக்களாட்சியும் மாறி மாறி வந்து கொண்டே இருந்தது. பெரிய தொழிற்சாலை இயந்திரங்கள், முன்னேற்றங்கள் எதுவும் இல்லை. அரசனுக்கு அடங்கி நடப்பதா இல்லையா என்பதுதான். அந்த 36, அதை பற்றி நேரு 33 வரைக்கும் தான் எழுதியிருக்கிறார். 36 நாம் அறிவோம் எப்படி முசோலினி, ஹிட்லரோ, அதுபோல அந்த பிரான்சிஸ்கோ பிராங்கோவினுடைய ஆட்சி காலம் என்பது மிக கடுமையானது. அந்த ஆட்சியை எதிர்த்து, அவனுடைய அந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து தில்லியில் இருக்கிற மாணவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து பல போராட்டங்களை நடத்தினார்கள். அந்த போராட்டத்தில் இருந்த 2 மாணவர்களுக்கு தான் காதல் வந்தது. அது வரலாற்று காதல். ஒருவர் இந்திரா காந்தி, ஒருவர் ஃபெரோஸ் காந்தி. 2 பேரும் ஒன்றாக படித்தார்கள். அந்த ஸ்பெயின் தேசத்தினுடைய புரட்சியை எதிர்க்கிற போது ஒருவேளை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், ஸ்பெயின் தேசத்தின் நடந்தவைகளை பற்றியெல்லாம் நேரு அவர்கள் இந்த கடிதங்களில் மிக அழுத்தமாக எழுதுகிறார். ஸ்பெயின் தேசத்தில் இப்படி ஒரு சர்வாதிகாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு வரியை அவர் தன் மகளுக்கு எழுதுகிறார். இது நம் நாட்டிலா நடக்கிறது, எங்கோ நடந்து கொண்டிருக்கிறது என்று கருதிவிடக்கூடாது. உலகத்தின் எந்த மூலையில் நடந்தாலும் அந்த சர்வாதிகாரத்தை எதிர்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று நேரு எழுதுகிறார். அது அவர் மகளின் மூளையில் பதிந்திருக்கலாம். அதனாலே தான் பிறகு 36 அவர் தில்லியிலே மாணவராக இருக்கிற நேரத்தில் அவர் போராட்டத்தில் கலந்து கொள்கிறார். அந்த போராட்டத்துக்கு தலைமை வகித்தவர் பெண்கள் சார்பிலே இருந்து இந்திரா காந்தியும், ஆண்கள் சார்பிலே இருந்து ஃபெரோஸ் காந்தியும். அதுதான் அவர்களுக்கு ஒரு காதலாக மலர்ந்தது. பிறகு திருமணமாயிற்று. எனவே அந்த ஸ்பெயின் தேசத்தில் எப்படி ஒரு மதத்தினுடைய வலிமை இருந்தது, அந்த ஸ்பெயின் தேசம் எப்படி சர்வாதிகாரத்துக்கு திரும்ப திரும்ப உள்ளாயிற்று என்கிற பகுதிகள். பிறகு மிக முக்கியமாக ஜெர்மனி பற்றி ஒரு 10-15 பக்கம் எழுதுகிறார். நான் ஹிட்லரை பற்றி அவ்வளவு விரிவாக சொல்ல வேண்டியதில்லை. காரணம், ஜெர்மன் ஹிட்லரை பற்றி ஏராளமான புத்தகங்கள் வந்திருக்கின்றன. நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த ஜப்பானில் நடந்த மாற்றங்கள் பற்றி அவ்வளவு புத்தகங்கள் தமிழில் வந்திருக்கின்றனவா என்று சொல்ல முடியாது. ஜெர்மனியில் ஹிட்லரை பற்றி 1918 மிக சாதாரணமாக ஒரு படை வீரனாக இருந்தவன் தான் ஹிட்லர். இந்த ஜெர்மானியனாக பிறப்பதை விட உலகத்தில் வேறொன்றும் பெருமை இல்லை. வி த ஆரியன்ஸ் ஆர் born to rule. ஜெர்மானியர்கள் தான் உலகத்தில் மிகச்சிறந்தவர்கள் என்றெல்லாம் பேசிய ஹிட்லர் ஜெர்மானியன் இல்லை. அதைத்தான் அவர் எழுதுகிறார். இஸ் ஃப்ரம் ஆஸ்ட்ரியா. பிறகு எல்லாம் சேர்ந்தது என்பது வேறு. ஆனால் அடிப்படையில் ஹிட்லர் ஒரு ஜெர்மானியனே இல்லை. ஆனால் ஜெர்மானியன் என்பதை சொல்லித்தான் அந்த மக்களை எல்லோரிடத்திலையும் சரியாக சொன்னால் இன உரிமை பேசுவது 100% சரியானது, இன வெறியை ஏற்படுத்துவது 100% பிழையானது. இந்த ஒரு இடத்தில் நாம் அந்த வேறுபாட்டை புரிந்து கொள்வது மிக மிக முக்கியமானது. அந்த இன வெறியை ஏற்படுத்தியது தான் ஹிட்லரினுடைய மிகப்பெரிய திறமை. அவன் அப்போதே இந்த மேடை பேச்சு என்கிற கலையை மிகச்சரியாக உலகத்தில் பயன்படுத்திய முதல் ஆள் ஹிட்லர் தான். அதை என்ன சொல்லுவார்கள் என்றால், முன்னாலே அந்த விளக்கு ஒளி எல்லாம் செய்கிறவர்கள், லைட்டிங்ஸ் அவர்களிடத்தில் அப்போதே அது இருக்கிறது. ஏற்பாடெல்லாம் செய்துவிட்டு, என்ன அவனுக்கு கட்டளை, நான் எப்போது கோபமாக ஆவேசமாக பேசுகிறேனோ அப்போது சிவப்பு விளக்கு என் முகத்தில் பட வேண்டும்.
அப்படியே திரைப்படம் எடுத்திருக்காங்க. அது மட்டுமல்ல, நான் சொல்வதையெல்லாம் கவனித்து பாருங்கள். எங்கிருந்து இவையெல்லாம் இறக்குமதி ஆகின்றன என்பதற்காக சொல்லுகிறேன். மேடையில் ஹிட்லர் மட்டும் மிகப்பெரிய மேடை, ஒற்றை ஆள். நம்ம வந்து அம்மா உட்காருங்க, ஐயா வெற்றி அழகன் வந்தால் உட்காருங்க அப்படின்வோம். அவர் குளிருதுன்னு அங்கே போயிட்டார். ஆனால் நமக்கு ஒரு மிகப்பெரிய மேடை, ஒரே ஆள், தனி மனிதனை மட்டுமே பெரிதாக்குவது. அந்த பின்னால் இருக்க பதாகையில் ஒரே ஒரு பெயர். நீங்கள் என்ன எடுத்துகிறோம், பெரியார் நூலக வாசகர் வட்டம். இந்த மேடையில் யார் பேசினாலும் அப்படி அல்ல. கவனமாக ஒற்றை பெயர், ஒற்றை மனிதன், ஒரு மேடை. எல்லோருக்கும் புரியும், எல்லாருக்கும் புரியும். எனவே இவையெல்லாம் தற்செயல் அல்ல என்பதற்காக சொல்லுகிறேன். தற்செயல் அல்ல, நாம் தான் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். தற்செயல் அல்ல. மிக தெளிவாக ஹிட்லரினுடைய அந்த பேச்சு, அந்த ஆற்றல், பேச்சு ஆற்றல், ஆவேசம், கோபம், தேவையில்லாததுக்கெல்லாம் ஆவேசம். அந்த ஆவேசம்தான் மக்களிடத்திலே ஒரு உணர்வை ஊட்டுகிறதோ. நாம் இப்போது நான் பேசுவதில் என்ன ஆவேசம் தேவைப்படுகிறது என்று எனக்கு தெரியவில்லை. இதை நான் ஏன் ஆவேசமாக பேச வேண்டும் என்றும் நமக்கு புரியவில்லை. ஆனால் அப்படி பேசுவது நான் எண்ணி பார்க்கிறேன், வியப்பாக இருக்கிறது. ஒரு சிவப்பு விளக்கு வெளிச்சம் முகத்தில் படுகிற போது ஹிட்லரின் முகம் அவ்வளவு கோபமாக இருக்கிறது. அப்படித்தான் அந்த மக்களை நேரு மிக வருத்தத்தோடு எழுதுகிறார். 1933 நான் இந்த கடிதத்தை எழுதி கொண்டிருக்கிற நேரத்தில் ஜெர்மனியில் நாசிகள் வெற்றி பெற்று விட்டார்கள். நேஷனல் சோஷலிஸ்ட் பார்ட்டி என்பதுதான் அந்த நாசி என்பது ஜெர்மனியில் வருகிற போது அதன் சுருக்கெழுத்து நேஷனல் சோஷலிஸ்ட் பார்ட்டி என்பதுதான். 1933 ஜனவரி 30 ஹிட்லர் வாஸ் டிக்ளேர்ட் அஸ் சான்சலர் ஆஃப் ஜெர்மனி. அதுதான் அந்த கொடூரமான ஒரு நாள். அந்த ஜெர்மானிய தேசத்தினுடைய சான்சலர், அது வேந்தர், அது சர்வாதிகாரி தான் என்று ஹிட்லர் அறிவிக்கப்படுகிறார். அதை யார் அறிவிக்கிறாங்கன்னா, ஒரு 86 வயது பெரியவர் ஒரு ஆள் அதை அறிவிக்கிறார். மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், எதிர்ப்பு இருக்கிறது. ஆனாலும் அந்த ஹிட்லர் என்ன சொல்கிறார் என்றால், நான் மட்டும் ஆட்சிக்கு வந்து விட்டால் அப்படியே பாராளும் தேனாரும் ஓடுங்கிறான். மக்கள் நம்புகிறார்கள். அதாவது அப்படி பேசுங்கள் என்று ஹிட்லர் சொல்லிக் கொடுக்கிறான். இரண்டாவது, யூதர்களுக்கு இந்த நாடு உரியதல்ல. இங்கே யார் ஜெர்மானியன், யார் யூதன், எப்போ பார்த்தாலும் பிளட் டெஸ்ட்டு தான். ஹிட்லருடைய ஆட்சி முழுவதும் இங்கே நடந்துகிட்டு இருக்குது இல்லை, இதே தான். எனவே அதுதான் மையப்புள்ளியாக ஹிட்லர் ஆட்சியில் இருக்கிறது. அவன் சேர்த்து கொண்ட தளபதிகள் அவனை விட மோசமாக இருக்கான். அந்த ஹெர்மன் கோயரிங் என்று, நீங்கள் வரலாற்றில் சில பெரிய மாற்றங்களை லெனின் ஏற்படுத்தினார். முதலாக உலகத்திலேயே முதலாக ஒரு பெண்ணை இந்த நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கான தூதராக அனுப்பியவர் லெனின் தான். அந்த பெண்ணுக்கு பேர் கோலந்தாய்ங்கிற ஒரு பெண்ணை ஒரு தூதராக, ஒரு தேசத்தின் தூதராக ஒரு பெண்ணை வேறு அதற்கு முன்னால் இல்லை. அதற்கு பிறகு இந்தியாவிலேயே கூட இருந்தாங்க, அதற்கு முன்னால் இல்லை. ஆனால் ஹிட்லர் என்ன செய்தான், முதலாக மிகப்பெரிய பொய்களை சொல்லுகிறவர்களை தேர்ந்தெடுத்து தளபதிகளாக வைத்துக் கொண்டார். அதில் அந்த ஹெர்மன் கோயரிங் ஒரு ஆள். அவன் என்ன சொல்கிறான், அந்த இவர் வெறும் ஹிட்லர் அல்ல, இவர் இயேசுவின் 2ஆம் அவதாரம், இவர் 2வது இயேசுங்கிறான். வெளிப்படையாக சொல்கிறான், 2வது இயேசு என்று நீங்கள் நம்புங்கள், அப்போதுதான் இந்த நாடு முன்னேறும். அதற்கு பிறகு கோயபெல்ஸ் சொல்கிறான், நான் இந்த நாட்டில் இருக்கிற ஊடகங்களை எல்லாம் எப்படி நடத்தப் போகிறேன் என்றால், பியானோ வாசிக்கிற போது என் விரல்கள் என்ன சொல்லுமோ அதற்கு ஏற்றபடி பியானோ இசையை தரும். இனிமேல் கோயபெல்ஸ் சொல்லுகிறபடி தான் ஊடகங்கள் செய்தி வெளியிடும். இதெல்லாம் ரொம்ப புகழ்பெற்ற மேற்கோள்கள், இதெல்லாம் அவர் சொல்கிறார். எனவே இப்படிப்பட்ட தளபதிகளை வைத்துக்கொண்டு, நான் ஹிட்லரை பற்றி விரிவாக சொல்லாததற்கு காரணம், உங்களில் சிலராவது கேட்டிருப்பீர்கள், ஹிட்லரை பற்றி மட்டும் தனியாக ஒரு 1.25 மணி நேரம் பேசியிருக்கிறேன் நான். ஹிட்லர் என்பவர் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாத்திரம். ஆனால் எல்லோருக்கும் முடிவு என்ன ஆயிற்று என்பது வேறு. ஆனால் இருக்கிற வரையில் அவர்கள் ஆடி தீர்த்தார்கள், நாட்டை கலைத்து முடித்தார்கள். அதுதான் அடுத்தது. அவர்களால் அந்த தேசம் வீணாக போயிற்று.
அவர்களை நம்பியவர்களால், அந்த இளைஞர்களால் அந்த தேசமே வீணாக போயிற்று. எனவே ஜெர்மனியில் அப்போதுதான் அதற்கு பிறகு என்னவெல்லாம் நடந்தது என்று நேரு அவர்கள், அந்த கடிதம் 33ஓடு முடிந்து போகிறது. 33ஓடு முடிகிற போதே நேரு மிகவும் வருத்தத்தோடு எழுதுகிறார். என்ன பெரிய செய்தி, அவருக்கான தொலைநோக்கு என்றால், இதை 45 அவர் எழுதியிருந்தால் சாதாரணம். 39 இரண்டாவது உலகப் போரிலே ஈடுபட்டு அந்த இரண்டாவது உலகப் போரில் ஏற்பட்ட விளைவுகளெல்லாம் பார்த்து ஹிட்லரை பற்றி விமர்சனம் செய்தால் அது சாதாரணம். ஆனால் 33 ஆட்சிக்கு வந்தவுடனே அவன் ஜெர்மனியில, இவர் இங்கே சிறையில் இருக்கிறார். இந்தியாவிலே இருக்கிறார் என்பதை விட இந்தியாவிலே சிறையில் இருக்கிறார். ஆனால் இது ஒரு அழிவு சக்தி என்று 33லேயே தன் மகளுக்கு நேரு கடிதம் எழுதுகிறார். இந்த உலக போர்கள் பல மாற்றங்களை நாடுகளில் ஏற்படுத்தின. இந்த ஸ்பெயினை பற்றி எழுதுகிற போதும் நேரு சொல்லுகிறார், முதல் உலக போரில் ஸ்பெயின் கலந்து கொள்ளவில்லை, எந்த பகுதியையும் 2 பேரையும் ஆதரிக்கவில்லை. அதனால் அந்த தேசம் ஒரு மிகப்பெரிய பயன் பெற்றது. என்ன பயன் என்றால், அவர்கள் போரில் கலந்து கொள்ளவில்லையே தவிர 2 தரப்புக்கு ஆயுதங்களை இவர்கள் தான் அனுப்பினார்கள். இது போரை விட மோசமானது. இன்னைக்கு அதானே நடந்துட்டு இருக்கு. பல இடங்கள்ல ஆயுதம் தயாரித்து கொடுப்பது, அவன் நேர சண்டை போடல, 2 தரப்புக்கும் ஆயுதங்களை தயாரித்து கொடுத்த காரணத்தினால் ஸ்பெயின் தேசத்துல 2 நன்மைகள் வந்தன. அந்த தேசத்திற்கு அழிவு இல்லை. இயந்திரங்களை செய்து கொடுத்ததால் வருமானமும் பொருளாதாரமும் ஏறிற்று. அதைவிட முக்கியமானது, இயந்திர தொழிற்சாலையின் அறிவும் இயந்திர தொழிற்சாலை போக்கும் ஸ்பெயின்ல கூடிடுச்சு. ரொம்ப எளிதாக அந்த தொழிலை அவன் அந்த நேரத்தில் சரியாக கற்றுக்கிட்டான். என்னென்ன ஆயுதத்தை செஞ்சு கொடுத்தா யார் யாரை கொள்ளலாம், இவனுக்கும் கொடுத்துட்டு அவனுக்கும் கொடுத்துறது, எவன் செத்தா இவனுக்கு என்ன. எனவே அப்படி இந்த 2ஆம் உலகப் போரில் மிகப்பெரிய ஆபத்துகளை, அழிவுகளை ஏற்படுத்தியதற்கு காரணம் ஹிட்லர் தான் என்று புரிந்து 40களில், 45 வரைக்கும் கூட இல்லை, 40களில் நேரு எழுதியிருந்தால் கூட அந்த பார்வை சாதாரணமானது. 33 ஜனவரி மாதம் ஹிட்லர் பதவியேற்கிறார். இது ஆகஸ்டில் எழுதப்படுகிற கடிதம். அந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்டில் எழுதப்பட்ட கடிதங்களை பற்றி தான் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். எனவே அந்த ஆகஸ்டிலேயே அவர் முன் உணர்ந்து, இது ஒரு மிகப்பெரிய அழிவு சக்தி, ஜெர்மனியில் நாசிகள் பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள், எனக்கு அந்த செய்தியை சிறையிலிருந்து கேள்விப்படுகிற போது இது அந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் என்ன கேடுகளை கொண்டு வருமோ என்று கவலைப்படுகிறேன் என்று எழுதிய அந்த நேரத்தில் நான் நேருவின் தொலைநோக்கு பார்வையை நினைத்து வியந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு தெளிவாக, அதற்கு காரணம் அவர் உலக வரலாற்றை தெளிவாக தெரிந்திருக்கிறார். இந்த பாதை எங்கே செல்லும் என்று அவருக்கு புரிகிறது, இந்த பாதையில் போனால் எங்கே போய் சேருவோம் என்று அவருக்கு புரிகிறது. எனவே ஜெர்மனியில் அழிவு தொடங்கிற்று என்ற அறிவிப்பு அந்த கடிதத்தில் இருக்கிறது. பிறகு மிக முக்கியமாக அந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருப்பது என்ன என்பதை சொல்லுகிறார். அது வேறொன்றும் அல்ல, யார் பெரியவன் என்கிற வல்லரசு போட்டி அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் தொடங்கிவிட்டது. ஏனென்றால் முதல் உலகப் போர் வருகிற வரையில் உலகத்தின் முடிசூடாத வல்லரசு பிரிட்டன் தான். அதனால்தான் அவன் எப்பவுமே தன்னை சொல்லுகிற போது கூட த கிரேட் பிரிட்டன் தான் சொல்லிக்குவான், சாதாரண பிரிட்டன் அல்ல. எனவே அந்த கிரேட் பிரிட்டனுக்கு ஒரு தலைவலி வந்துவிட்டது. இன்னொரு பெரிய பேரரசு, ஒரு வல்லரசு எழுகிறது மேற்கில், அது அமெரிக்கா. இவர்கள் 2 பேரில் யார் பெரியவர்கள், எது தீர்மானிக்கும்? 2 தான் தீர்மானிக்கும். ஒன்று இராணுவம் தீர்மானிக்கும், அல்லது பொருளாதாரம் தீர்மானிக்கும். பொருளாதாரத்தை நேரு அதற்கு ஒரு தலைப்பே இட்டிருக்கிறார், ரூபாய், பவுண்டு, டாலர் என்று. அந்த அத்தியாயத்துக்கு நேரு கொடுத்திருக்கிற தலைப்பே ரூபாய், பவுண்ட், டார்லிங், எது தீர்மானிக்கிறது என்பதை அவர் சொல்லுகிறார். பிரிட்டிஷ்காரர்கள் வந்ததற்கு பிறகு ரூபாய் தன் மதிப்பை இழந்தது, அமெரிக்கா எழுந்த பிறகு பவுண்டு மதிப்பை இழந்தது. அங்கே எது மேலாக நிற்கிறது என்றால் டாலர் தான். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, ஒரு முறை நான் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் ஜெர்மனியில் போய் இறங்குகிறேன். இறங்கிவிட்டு கையில் வைத்திருந்த பணத்துக்கு டாலர் தர முடியுமான்னு கேட்குறேன். அப்போது அங்கே, ஏன் நீங்கள் ஃப்ராங்க் வாங்கிங்களேன்னா, ஜெர்மன் ஃப்ராங்க். இல்லை, நான் இங்கே முடிச்சுட்டு வேறு நாடுகளுக்கும் போகிறேன், அதனால் எனக்கு டாலர் கொடுத்துருங்க. அப்போது அந்த ஏர்போர்ட்டில் ஒரு எக்ஸ்சேஞ்சில் இருந்த அந்த ஆள் சொன்னார், ஒரு நாள் வரும் நீங்கள்லாம் டாலர் வேணாம் ஃப்ராங்க்கு தான் வேணும்னு கேட்குற ஒரு அவனோட தேச பற்றி எனக்கு புரிகிறது. எனக்கு டாலரும் அந்நியம், ஃப்ராங்க்கும் அந்நியம்.
எது செல்லுமோ அது எனக்கு வேணும், அவ்வளவுதான். எனக்கு அதுல எது உயர்வு எது தாழ்வெல்லாம் அல்ல, எது செல்லுபடி ஆகும். நான் சுவிட்சர்லாந்து கொண்டு போய் ஜெர்மன் பிராங்க் கொடுக்கறத விட ஜப்பான்ல கொண்டு போய் பிராங்க் உலகம் முழுவதும் டாலரை இன்னைக்கு வாங்கிக்கிறான். நேரு எழுதுறார், 33 எழுதுறாருங்க, எதிர்காலத்தில் ரூபாயை பவுண்ட் அடித்தது பவுண்டை டாலர் அடிக்கும். எனக்கு உண்மையாக நேருவை நாம் நிறைய புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்று தோன்றுகிறது. டாலர் வெல்லும்னு அது தலைப்பே போட்டு அதை எழுதுறார். இந்த மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணம், பொருளாதாரம் எல்லாவற்றையும் தீர்மானிக்க போகிறது என்பதுதான். இன்னைக்கு நம்ம நாட்டில் நம்ம பிரதமர் சொன்னார்ல, வந்த உடனே இந்த டாலர் விலையை குறைச்சிருவேன்னு. அது சொல்லும்போதே நமக்கு சிரிப்பு வருது. அதாவது நீங்கள் கூட்டாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, டாலர் விலை ஒவ்வொரு நாளும் காய்ச்சல் மாதிரி கூட்டிகிட்டே இருக்கு. ஏனென்றால் அவன் மிக கவனமாக தன்னுடைய டாலர் விலை குறைஞ்சிடக்கூடாதுங்கிற கவனமாக இருக்கான். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, ஜெர்மனிலையும் பிரான்ஸ்லையும் அந்த ஃப்ராங்க் இருந்தது. இன்றைக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டால் அந்த மொத்த ஃப்ராங்கும் போயிடுச்சு, ஈரோன்னு வந்துச்சு. இன்னைக்கு யூரோப்பில் எல்லா நாணயத்துக்கும் ஈரோன்னு பேர். ஆனால் லண்டனில் மட்டும் ஈரோ கிடையாது. அவன் என்றைக்குமே ஒரு பிக் பிரதர். அவனுக்கு நான் பெரிய ஆள், உன்னோட நான் நிற்க மாட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கு போகும்போது நவீனமாக இருக்கிறார்கள், கட்டிடம் எல்லாம் சாதாரணமாக. அமெரிக்கா அலுவலகத்துக்கே சும்மா டிஷர்ட்டு பேண்ட்டு போட்டு வர்றாங்க. இங்கே தான் டிஷர்ட் போட்டால் சில பேருக்கு வகுப்படுறான். அமெரிக்காவுடைய பெரிய அதிகாரிகளே வர்றான். ஆனால் பிரிட்டனில் அப்படி பார்க்கவே முடியாது. அந்த டை கோட்டு ரொம்ப ஒரு பழமை வாதத்தில் கன்சர்வேட்டிவ்ஸ், மாற மாட்டோம். ஆகையினால அவர் பவுண்டு தான் வச்சுருப்பார். இன்றைக்கும் நீங்கள் அங்கே போய் ஹீரோ செல்லாது. லண்டனில் போய் நீங்கள் எந்த ஹீரோவும் பயன்படாது. அவனுக்கு ஹீரோ பவுண்டு தான், பவுண்ட் ஸ்டெர்லிங் தான் அவனுக்கு. ஆனால் டாலர் தான் வெற்றி பெற்றது. மிக தெளிவாக சொல்லுகிறார், 2 தேசங்களுக்கு இடையில் பொருளாதார அடிப்படையில் யார் பெரியவர் என்பதை எப்படி தீர்மானிப்பது? 3 கூறுகள் தீர்மானிக்கும் சொல்றார். 1 வெளிநாட்டு வணிகம், 2வது தங்கத்தின் இருப்பு, 3வது கடன் பத்திரத்தின் மதிப்பு. இந்த 3 தான் தீர்மானிக்கும். இன்றைக்கும் அதானே. நீங்கள் பார்த்தால் வெளிநாட்டு வணிகம் எது, ஏன் ஐரோப்பிய நாடுகளெல்லாம் ஆசிய நாடுகளை ஆப்பிரிக்க நாடுகளை காலனி ஆக்கினார்கள்? வெளிநாட்டு வணிகம் தான். வேற என்ன? அவனோட பொருளுக்கான சந்தைகளை தேடினார்கள். உற்பத்தி அவன் பண்ணிட்டான், விற்கிறதுக்கு இடம் இல்லைல்ல, சந்தைகளை தேடினார்கள். நம் நாட்டை அவர்கள் சந்தைகளாகத்தான் பார்த்தார்கள். அதான் முக்கியமானது. அவன் நாடாக பார்க்கல, இது ஒரு மார்க்கெட்டு, ஒரு சந்தையாகத்தான் பார்த்தார்கள். எனவே வெளிநாட்டு வணிகம், தங்கத்தின் இருப்பு, எவ்வளவு தங்கம் ஒரு நாடு வச்சிருக்கிற. அதனால்தான் இன்றைக்கும் நீங்கள் மற்ற விலைகளெல்லாம், தக்காளி விலையை கூட நம்ம சொல்லிடலாம், தங்கத்தின் விலை தினம் மாறுதில்லை. இன்று 150 கூடியது, அப்புறம் குறைஞ்சதும் தான் எகிரி பாய்ந்தது. இந்த அது வேற எகிரி பாய்ந்தது முந்த நாள் தந்தியில். எனவே தங்கத்தின் விலை கூடுவதும் குறைவு, இது ஒரு பெரிய பொருளாதார வகுப்பு. அதனுடைய விலை எப்படி தீர்மானிக்கப்படுகிறது? தங்கத்தின் இருப்பு, நேரு சொல்றார். 3வது கடன் பத்திரத்தின் மதிப்பு. இதில் இந்த முதல் உலக போரில் இங்கிலாந்தே அமெரிக்காட்ட கடன் வாங்கிட்டான். அந்த கடனை கட்ட வேண்டும், அதை சொல்றாரு. இதற்கு மேல் தவணை கொடுக்க முடியாதுன்னு. அதாவது ஒரு நாடும் இன்னொரு நாடும் பாருங்க, தனியாக நம்ம சேர்த்து சொல்ற மாதிரி, இதை இனிமேல் நான் தவணை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு. ஏனென்றால் பெரிய வேடிக்கை என்னென்றால், அமெரிக்காவில் உற்பத்தியே கிடையாது. நீங்கள் என்ன உற்பத்தி நடக்கிறது அமெரிக்காவில்? மெக்சிகோவில் கொஞ்சம் வேளாண்மையெல்லாம் இருக்குது, அது தென் அமெரிக்காவுக்கு போனால். வட அமெரிக்கா உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக இருக்கிறது. ஒன்றையுமே உற்பத்தி பண்ணல, ட்ரேடு தான், மணி, அனைத்தும் அங்கே கிடைக்கும். நீங்கள் எது வேண்டுமானாலும் கிடைக்கும். நான் நம்ம பிள்ளைகளுக்கே சொல்லுவேன், இங்கேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போவோம். அதெல்லாம் ஒரு காலம், எல்லாம் அங்கே கிடைக்குது. இங்கே உற்பத்தி செய்யப்படுவதெல்லாம் அங்கே தான் விலை குறைவாக கிடைக்குது. இந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே கிடைக்கிறதெல்லாம் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறான், இங்கே இருக்கிறதெல்லாம் அங்கேருந்து வாங்கிட்டு வரான். நீ சும்மா வந்தீங்கனாலே போதும். இது இந்த வணிக உத்தி. அதனால அமெரிக்கா மெல்ல மெல்ல மேலெழுந்தது. மீண்டும் அதை நான் திரும்ப சொல்கிறேன்,
33 நேரு எழுதுகிறார், எதிர்காலத்தில் பிரிட்டன் அல்ல அமெரிக்கா தான் வல்லரசு. 33 சொல்லிடுறாரு எல்லாமே. எப்போ அது நடக்கிறது என்றால் 2ஆம் உலகப் போர் முடிந்து 45க்கு பிறகுதான் நிலைமைகள் மாறுகின்றன. ஆனால் நேரு அப்பவே சொல்லிடுறாரு, இந்த 3ஐயும் வைத்து பார்க்கிற போதும், இராணுவ தளவாடங்களை வைத்து பார்க்கிற போதும், எதிர்காலத்தில் இங்கிலாந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேயும், அமெரிக்கா தான் வல்லரசாக மாறும் என்பது போன்ற ஒரு நிலைமை இருக்கிறது என்றும் அவர் சொல்லுகிறார். இறுதியாக இந்த உரை அரங்கில் நேரு சொல்லியிருக்கிற மிக முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும். இந்த உலகத்தின் முன்னேற்றம், அதாவது இந்த இங்கிலாந்து அமெரிக்காலாம் சொல்லிட்டு சொல்றார், ஆனாலும் இந்த உலகத்தின் முன்னேற்றம் இராணுவத்திலோ பொருளாதாரத்திலோ இல்லை, அறிவியல் முன்னேற்றத்தில் இருக்கிறது. அதுதான் அறிவியல் முன்னேற்றம். 2 இயல்கள் எழுதியிருக்கார். அறிவியல் முன்னேற்றம், அறிவியலின் அற்புத முன்னேற்றம். அடுத்த இயல் என்ன எழுதுறாருன்னா, அறிவியலின் நற்பயன்பாடும் துப்பயன்பாடும். அது என்ன, எதை மொழிபெயர்த்திருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அறிவியலை நற்பயன்பாடு. இதில் அறிவியலில் எதை பற்றி எது வரைக்கும் அவன் சொல்கிறான்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வரைக்கும் பேசுகிறார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை, அதாவது அவர் சொல்லுகிறார், ரொம்ப அருமையான ஒரு தொடர், இனத்தை பார்த்து அறிவியலை இழந்தது ஜெர்மனின்னு எழுதுறார். அவன் யூதன், அவன் ஜெர்மானியன் இல்லைன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அமெரிக்காவுக்கு அனுப்புனிய, அமெரிக்கா வியந்ததுக்கு ஐன்ஸ்டீனும் ஒரு காரணம்டான்னு எழுதுறார். அவனுடைய அறிவு, அவனுடைய மேதமை, அவனுடைய அறிவியல் சிந்தனை, எந்த ஒன்றையும் பகுத்தறிவோடு பார். ஜெர்மனியில் அவன் அந்த கோயபெல் சொல்லுகிற போது இன்னொரு வரியும் சொல்லுகிறான், பகுத்தறிவு காலமும் அறிவியல் விஞ்ஞான காலமும் மலையேறி விட்டனங்கிறான். அந்த நாடு தாண்டது. கோயபெல் சொல்ற, நீங்கள் அதை நம்பாதீர்கள், பகுத்தறிவு காலமும் விஞ்ஞான அப்போ விஞ்ஞான காலமும் வரவே இல்லை, அவன் மலையேறிடுச்சுங்கிறான். பகுத்தறிவு காலமும் விஞ்ஞான காலமும் மலையேறி விட்டன, இனிமேல் இது ஹிட்லரின் காலம், காரணம் அவர் இயேசுவின் அவதாரம். இதுதான் அவன் எப்படி மக்களை எப்படி அவன் மழுங்கடிக்கிறார்கள் என்பதற்காக நேரு சொல்றார், தேசத்தின் முன்னேற்றம் அல்ல, உலகத்தின் முன்னேற்றமே அறிவியல் தான். உலகத்தின் முன்னேற்றமே அறிவியல் தான். நீங்கள் எதையும் அறிவியல் பார்வையோடு பாருங்கள். அரசியலையும் கூட, அது அரசியலுக்கே நம்ம என்ன சொல்றோங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான், அது பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான். ஆனால் நம்ம நாட்டில் அறிவியல் எப்படி இருக்கு? ஒரு ஆள் இப்போ நான் வரும்போது பார்த்தேன், காலில் செருப்பு போட்டு நடக்க மாட்டேன், அறுபடை அது கூட பரவாயில்ல, காலையில் சாட்டை ஆளத்தை, இந்த கருமத்தை அடா லண்டனில் போய் படிச்சுட்டு வந்தேன்னு, எனக்கு லண்டனில் போய் ஏதோ படிச்சுட்டு வந்தான், புத்திசாலி ஆகிட்டாங்கன்னா சாட்டையால் தன்னை அடித்து கொள்வது. இப்போ நான் கேட்குறேன், இன்னொருத்தன் நான் இனிமேல் அந்த ஆள் செருப்பே போட மாட்டேன், இன்னொருத்தன் நான் ஒரு காலில் மட்டும் செருப்பு போட்டுக்குவேன், அறுவடை வீட்டுக்கு 2 தரம் போயிட்டு வருவேன், சாட்டையால் 12 தரம் அடிச்சுக்குவேன்னா அப்போ அவன் ஜெயிச்சுருவானே. நீ இது சாட்டையால் எத்தனை தரம் அடிச்சுக்கிறது இதை பொறுத்த அரசியல் எவ்வளவு அறிவியல் பார்வையற்ற ஒரு நிலை என்பதற்காக நீ போராடு, எதிர்த்து சொல்லு. நான் போராட்டம் மக்கள், அதாவது எங்கே போகிறார்கள் என்றால், மக்கள் போராட்டத்தை குறைத்து அதனுடைய மதிப்பை குறைச்சு இந்த சாட்டையில் அடிக்கிறதும் அறுவடை வீட்டுக்கு போயிட்டு வர்றதும் அரசியல் என்று மாற்றுகிற, மறுபடியும் நம்மை கொண்டு போய் மூட நம்பிக்கை புதைகுழிகளில் தள்ளுகிற காலம். யார் யாரை எதிர்க்கிறார்கள், எதிர்ப்பது சரியா என்பதற்கெல்லாம் நான் போகல. அதற்கான முறையை அவர்கள் கையில் எடுக்கிறாங்க பாருங்க. அது என்ன முறை என்றால், பகுத்தறிவுக்கு நேர் எதிரான முறை. எனக்கு ரொம்ப உண்மையிலேயே நான் மறுபடியும் அதை பார்த்துட்டு நண்பர்களுக்கு போட்டேன், இது உண்மை செய்தியான்னு போட்டேன். ஏன்னா இவ்வளவு பைத்துக்காரனா ஒரு ஆள் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஆனா உண்மை செய்தி தான் அது. நான் சாட்டையால் என்னை அடித்துக் கொள்வேன் என்றால், நீ கீழ்ப்பாக்கத்துல போய் அடிச்சுக்கிட்டா எளிது, உடனே சேர்த்தரலாம். அங்க இது எல்லாமே நமக்கு மனநிலை சரியில்லாம சேர்ந்திருக்கிற மாதிரி. அறிவியல் முன்னேற்றமே முன்னேற்றம். அதுக்கு ரொம்ப அழகாக நேரு சொல்லுகிற செய்தி, அறிவியல் முன்னேற்றம் எப்போது வந்தது? ஒரு கட்டத்தில் ரொம்ப அந்த ஆய்வே ரொம்ப நல்லா இருக்கு. முதல் உலகப் போரில், அப்போல்லாம் பெண்கள் போருக்கு போல, முதல் உலகப் போரில் இறந்து போனவர்கள் எல்லோரும் ஆண்கள் தான் என்பதால் ஆண்களின் எண்ணிக்கை குறைந்து போயிற்று. அதுவரையில் வீட்டில் இருந்த பெண்கள் வெளியில் வர வேண்டிய தேவை வந்தது.
முதலில் தொழிலாளர்களாக, பிறகு ஆசிரியர்களாக, பிறகு பெண் மருத்துவர்களாக அத்தனை பேரும் அறிவியல் நோக்கி சிந்தித்த போது இந்த உலகம் முன்னேறிட்டு. நான் இயல்பாக ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒற்றை சிறகுன்னு ஒரு தலைப்பில் பேசினேன். உலகத்தில் இருக்கிற எந்த பறவையும் ஒரு சிறகால் பறந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். 2 சிறகு இல்லாமல் எந்த பறவையும் பறக்க முடியாதென்றால் பெண்ணை ஒதுக்கிவிட்டு ஆண் மட்டும் எப்படி இந்த சமூகத்தை முன்னேற்ற எப்படி முடியும்? அறிவியலுக்கு நேர் முரணானதில்லை. 50% இருக்கிற பெண்களை ஒதுக்கிட்டு நீ என்ன முன்னேற போற? அவர்களும் வந்தபோது அறிவியல் சிந்தனை கூடிடுச்சு அப்படின்னு நேரு எழுதுகிறார். எனவே பெண் மருத்துவர்கள் வந்தார்கள், கடைசியாகத்தான் பொறியாளர்கள் எழுதுகிறார். முதல்ல பெண்கள் தொழிலாளிகளாக, அடுத்து ஆசிரியர்களாக. இயல்பாக அப்படித்தான் ஒரு சமூக மாற்றம் நிகழும். நமக்கு நல்லா தெரியும். 1926 ஐயா எழுதுறாங்க, இனிமேல் தொடக்கப்பள்ளி எல்லாத்துலேயும் ஆசிரியை மட்டும் போதும், பெண்களே இருக்கட்டும், இந்த ஆண்கள் வேண்டாம் அப்படின்னு. அப்போ என்ன விமர்சனம்னா, கடைசியாக இவரும் வெறும் டீச்சராக இருக்கலாம், ஆசிரியர் வேலை தான் பெண்களுக்குன்னு தானே சொல்கிறாருன்னு 31 சொன்னார், பெண்களை காவல்துறையில் சேர்த்தா என்னாரு. அப்போ எல்லா பேருக்கும் பெண்களை காவல்துறையா என்ன இருந்தாலும் இப்படி பைத்துக்காமல் பேசுகிறான்னு அவனுடைய சிந்தனையை செயலாக்கியவர் தலைவர் கலைஞர். பெண்களை காவல்துறையில் சேர்த்தார். ஏன்னா நம்ம நாட்டில் என்ன ஒரு மரபு உண்டு என்றால், ஒரு பெண் கடைக்கு போனால் பையனை ஒரு சின்ன பையனை அனுப்புவாங்க, அக்கா கூட போயிட்டு வாங்க, இவன் தான் பயந்து ஓடி வந்துடுவான். ஆக ஏன்னா அதுக்கு ஒரு சொலவடை வச்சிருக்கோம்ல, ஆண் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை வெங்காய பிள்ளை. இது எவ்வளவு தூரம் திரும்ப திரும்ப இந்த சமூகத்தை நீங்கள் அடிமையாக வைத்துக் கொள்கிற காவல்துறையில். அதாவது 2 செய்தி மிகப்பெரியதுங்க. ஒன்று, காவல்துறையில் பெண்களை சேருங்கள் என்பது. இன்னொன்று, சொத்தில் பெண்களுக்கு உரிமை கொடுங்கிறது. 29 நான் எப்படி 33 நேர்வை எண்ணி வியக்கிறேனோ, 29 சொத்துரிமை வேண்டும்னு. இப்போ நேற்றைக்கு முன்தினம் நானும் தோழர் மதிவதனியும் ஒரு கூட்டத்தில் பேசணும், புழல்ல நினைக்கிறேன். அப்போ அவங்க அந்த பெண்களாக உட்காந்துருந்தாங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு பார்வை அது. அங்கே உட்காந்துருக்க பெண்களை பார்த்து மதிவதனி கேட்டாங்க, இவ்வளவு பெண்கள் உட்காந்துருக்கீங்களே, உங்கள் அண்ணன் தம்பி எல்லாரும் உங்ககிட்ட பிரியமாக இருப்பாங்களா எல்லாரும்? யார் அண்ணன் தம்பிலாம் பிரியமாக இருப்பாங்கன்னு சொல்றீங்களோ கை உயர்த்துங்கண்ணா. எல்லாரும் கை உயர்த்திட்டாங்க. அவ்வளவு பிரியமாக இருப்பாங்களா? சொத்து கேட்டால் கொடுத்துருவாங்களா? பாதி கை சொன்ன மதிக்கிட்ட, உன்னோட இந்த அணுகுமுறை ரொம்ப அழகா இருக்கு. அதாவது அவங்கள எது கேட்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அண்ணன் தம்பிலாம் பாசமா, எல்லா அண்ணன் தம்பியும் பாசமா இருப்பான். ஓ அப்படியா? அப்போ எல்லா அண்ணன் தம்பியும் உங்களுக்கு சொத்துல பங்கு கொடுத்துருவானா? எல்லா கையும் கீழே வந்துச்சு. சொத்தை யாரும் கொடுக்க மாட்டார்கள். நீ என்னதான் அன்பு பாசமெல்லாம் பணத்தை விட்டுட்டு பேசு, பணத்தை வைத்து கொண்டு பாசமெல்லாம். இதை மிக தெளிவாக நேரு அன்றைக்கு சொல்லுகிறார். இந்த பெண்களை நீங்க இந்த இடங்களில் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துவது, காவல்துறையில் நிறுத்துவது, பெண்கள் மெல்ல மெல்ல மருத்துவர்களாக. எப்போ அறிவியல் முன்னேற்றம் வந்ததுங்கிறதுக்கு தொடர்பு இல்லாமல் பெண்களை கொண்டு வந்து நேரம் நிறுத்துறார். ஏனென்றால் மக்கள் தொகையில் பாதியாக இருக்கிற அவர்களும் வெளியே வந்தால்தான் அறிவியல் முன்னேற்றம் அடையும். 2வது அவர் சொல்லியிருக்கிற அந்த செய்தி பாருங்கள், இனத்தை பார்த்து அறிவியல் மேதையை ஜெர்மானிய நாடு இழந்து விட்டது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை விடவா ஒரு பெரிய அறிவாளி. அந்த அறிவாளியை அவன் யூதன் என்கிற ஒரே காரணத்துக்காக நாட்டை விட்டு அவர்கள் விரட்டினார்கள். விரட்டுவதுங்கிறது ரொம்ப சாதாரண சொல். மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள் யூதர்கள் எல்லோரும். அப்படி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்ற அறிஞர்கள். அடுத்து அவர் எழுதுகிறார், இனி வரும் காலங்களில் மேலும் மேலும் அறிவியல் வளர்ந்து கொண்டே போகும் என்று எழுதியிருப்பதுதான் நேருவினுடைய மிகப்பெரிய சிந்தனை. நாம் பார்க்கிறோம். நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன். நான் பொடாவில் 2002 உள்ளே போனேன். அப்போ இந்த செங்கல் மாதிரி இருக்கும் அந்த கைபேசி, யாராவது பணக்காரர்கள் மட்டும் வச்சுருப்பாங்க. நான் வெளியே வரும்போது எல்லாரும் பேசிகிட்டு இருக்கான். 2003 எல்லார் கையிலும் கைபேசி இருக்கிறது. இப்போது எல்லோர் கையிலும் கைபேசி இருக்குது, பணக்காரங்க தவிர. பணக்காரர்கள் புகழ்பெற்றவர்கள் கையில் வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா அது எது பெருமையாக இருந்ததோ அது தொல்லையாக மாறிடுச்சு. அது அந்த கைபேசி வச்சுக்கிறது பெருமையாக இருந்தது, இன்னைக்கு அது தொல்லையாக மாறிவிட்டது. இன்று எல்லோரும் இருக்கிறார்கள்.
ஒருத்தர் கூட்டத்தில் பார்க்கும்போது அதை வேடிக்கை சொன்னால் அதுதான் இந்த நாட்டின் மேன்மையானது என்று நான் சொன்னேன். தெருக்கூட்டம் கூட கைபேசி உனக்கு என்ன பிரச்சனை, நீ மட்டும்தான் வச்சுக்கணும், தெருக்கூட்டம் கைபேசி வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதை உடைத்ததும் நம்ம ஒன்றிய அரசுல இருந்த போது தான். நீங்கள் ராஜா ஒரு கூட்டத்தில் சொன்னார், ஆமாம் நான் யூ கால் மீ as 2G ராஜா, நான் 2G ராஜா நான் தானே எல்லாரும் கொண்டு போய் கொடுத்தேன்னு சொன்னார். உண்மையும் கூட அவர் தான் எல்லார் கையிலையும் கொண்டு போய் சேர்த்தார். அவருக்கு வழிகாட்டியாக தலைவர் கலைஞர் இருந்தார். எனவே அறிவியல் முன்னேற்றமே இந்த உலகத்தை முன்னேற்றும் என்கிற செய்தியோடு ஒரு பாடலை சொல்லி நேரு அவர்கள் அந்த நூலை முடிக்கிறார். அந்த கடிதத்தை எதற்காக அந்த பாடலை அங்கே வச்சாருங்கிறது ஒரு பெரிய கேள்வி. டாகூரோட நாம் எல்லோரும் அறிந்த where there is mind without fear, where there is knowledge is free, where there are words come out from the heart. வரிசையாக சொல்லுவார், கடைசியாக சொல்லுவார், அதாவது எந்த தலை அச்சமில்லாமல் நிமிர்ந்திருக்கிறதோ, எந்த மனம் பயமற்று இருக்கிறதோ, எந்த அறிவு சுதந்திரமாக இயங்குகிறதோ, எந்த சொற்கள் உண்மையின் ஆழத்திலிருந்து வெளிவருகின்றனவோ, எங்கே பகுத்தறிவு என்னும் தெளிந்த ஓடை, ரீசன்ஸ் என்று எழுதுகிறார், எங்கே பகுத்தறிவு என்னும் தெளிந்த ஓடை மணலில் பாய்ந்து வற்றாமல் இருக்கிறதோ, அங்கே என் தந்தையே, அந்த ஓ மை ஃபாதர், என்னுடைய தேசம், லெட் மை கண்ட்ரி அவேக், அந்த சொர்க்கத்தில் என் தேசம் கண்பிடிக்கட்டும் என்று எழுதுகிறார். இன்னும் ஒரு வரியை கூடுதலாக சேர்த்து சொல்லி நான் முடிக்கிறேன். எங்கே நம் தலை அச்சமற்று நிமிர்ந்து நிற்கிறதோ, எங்கே அறிவு சுதந்திரமாக இயங்குகிறதோ, எங்கே உண்மையான சொற்கள் நம் ஆழ் மனத்திலிருந்து வெளிவருகிறதோ, எங்கே பகுத்தறிவு என்னும் தெளிந்த ஓடை மணலில் பாய்ந்து வற்றாமல் இருக்கிறதோ, அந்த பொன் உலகில் நம் தேசம் மட்டுமல்ல, இந்த பேர் உலகமே கண் விழிக்கட்டும். வாய்ப்புக்கு நன்றி.